So hey my loves, welcome back to Kanni's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா திருக்கார்த்திகை தீபத்தோட vlog தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளே பரணி தீபம் இருந்தனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அதனால மறுநாள் எனக்கு வேலை கொஞ்சம் சுலபமாக இருந்துச்சு. அதனால காலையில் எந்திரிச்சோன்னே கோலம் மட்டும் போட்டுட்டு வீடு கழுவலை கூட்டிட்டு கோலம் போட்டுட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எந்திரிச்சு கோலம்லாம் போட்டுட்டு அதோட அடுப்புலாம் மொழிகிட்டு, ஏன்னா அடுப்பு நாள் நம்ம விரத பாத்திரம் யூஸ் பண்ண மாட்டோம்ல, கார்த்திகை அன்னைக்கு தானே விரதம் இருப்போம். அதனால் பழைய பாத்திரம் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுப்புலாம் மொழிகிட்டு அடுப்பில் கோலம் போட்டு பொட்டு சந்தனம்லாம் வச்சுட்டு காலையில் டிஃபன் செஞ்சேன். அதுக்கப்புறம் நாஸ்தா வேலை முடித்ததுக்கப்புறம் லேட்டாக தான் சமைப்போம் சொல்லிவிட்டு சீக்கிரம் சமைக்கலை இந்த வாட்டி. எப்போவுமே மத்தியானமே சீக்கிரம் மத்தியானத்துக்கே விரதம் விட்டுருவேன். இந்த வாட்டி என்னென்னா லேட்டாக விரதம் விடுவேன். ஏன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல் வேறு போக வேண்டியது இருந்துச்சு. அன்றைக்கி ஃபாலோ அப் கண்டி செக்கப் டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணோன்னா மறுநாள் போனோன்னா அங்கே திட்டுவாங்க சொல்லிவிட்டு டிஃபன் வேலை மட்டும் முடிச்சுட்டு கடகடன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெயிலில் போயிட்டு வந்தது கொஞ்சம் டயர்டாக தோணுச்சு. அதனால சரி மெதுவாகவே சமைச்சு சாயந்தரமாக விளக்கு போடுற நேரத்துக்கு அப்போதைக்கு விரதம் விட்டுக்குருவோம் சொல்லிவிட்டு சமைக்கலை. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு இந்த வெட்டி வைக்க வேண்டியது அந்த மாதிரி செய்வோம்னு சொல்லிட்டு சரி படுத்து தூங்கி எழுந்திரிச்சு அப்புறமா பார்த்துக்குறோன்னு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் டைம் ஆயிடுச்சு. சரி இன்னி வேலையை ஸ்டார்ட் பண்ணணுமே. அப்புறம் ஏன்னா சமைச்சு முடிச்சுட்டு காக்காய்க்கு சோறு வைக்கிறதுக்கு இருட்டிருச்சுன்னா அப்புறம் காக்கா சாப்பாடு எடுக்காதே சொல்லிட்டு சரி நம்ம சமைச்சிட்டு ஃபஸ்ட்டு காக்காய்க்கு சோறு வச்சுட்டு கூட அப்புறம் மெதுவாக விரதம் விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப எதுவுமே சமைக்கவே இல்லை. எப்போவுமே நிறையா 4 சப்ஜி 5 சப்ஜி செய்வேன். இது பாயாசம் அந்த மாதிரி எல்லாம் செய்வேன். இந்த வாட்டி உடம்பு சரியில்லாதனால சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குழம்பு சாம்பார் வச்சு பருப்புலேயே உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வச்சுட்டேன். வேலையை ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு சாம்பார் ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் பஸ் அதோட வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கூட்டி கழுவி எடுத்து வச்சேன். விளக்கு போடுறதுக்கு பொழுது டைம் ஆயிடுச்சு. அது லைவ் வேறு பார்த்துட்டே இருந்தோம். திருவண்ணாமலையில் எப்படா விளக்கு ஏற்றுவாங்க, ஸோ அந்த டயத்துக்கு நம்மளும் ஏற்றிடுவோம் சொல்லிட்டு அந்த லைவ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த லைவ் பார்த்துட்டு விளக்கு ஏற்றுறது பார்க்கும் போதே அவ்வளோ மன சந்தோஷமாக தன்னறியாமல் கண் வேறு கலங்கிருச்சு. அவ்வளோ அவங்க சொல்கிறது அந்த அரோகரா சொல்கிறது எல்லாமே கேட்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கும். அதை முடிச்சுட்டு அதை பார்த்த நேரத்துக்கு அந்த டயத்துக்கு வீட்லேயும் சாயந்தரம் விளக்கு போட்டுட்டேன். எப்போவுமே கடைன்னு போயிடுவேன். பூஜை நாளில் தான் சோதனைக்குனாலும் கடையில் வேலை இருக்கும். ஏன்னா வச்சுருக்கிறது பூஜை கடை. ஸோ பூஜை டயத்தில் தானே கடையில் வேலை இருக்கும். மற்ற நாள்லாம் வீட்டில் தானே சும்மா இருப்போம். ஆனால் அந்த விசேஷ நாளில் எப்போவுமே என்னால் வீட்டில் இருக்கவே முடியாது. தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு கடைக்கு போகணுமே மச்சா கூப்பிட்ருவாங்களே, இப்படி தான் நான் வேலை பார்ப்பேன். இந்த வருஷம் மட்டும்தான் நான் ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக பொறுமையாக எல்லாமே செஞ்சது இந்த வருஷம்தான். ஸோ இந்த வருஷம் என்னுடைய கார்த்திகை ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.